இப்போ ஜீவா, ஒரு முக்கியமான இடம் விஜய் அவர்களினுடைய வருகைன்றது பலருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நீங்க பெரிய கட்டமைப்பு இருக்கணும், பூத்து ஏஜென்ட் இருக்கணும், பணம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொள்கைன்ற விஷயத்தை சொல்றீங்க அப்படின்னு அந்த இடத்தை நோக்கி நகர்றாரான்ற ஒன்று. மணி அவர்கள் சொன்ன மாதிரி திமுக அதிமுக விமர்சனத்தை விட தான் கூர்மையான விமர்சனத்தை முன் வச்சா விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு பொசிஷன் பண்ண முடியும்னு நம்புறாரா? அப்படி நடக்குமா? எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது இளைஞர்களை குறிவைக்கிறது தான். இந்திய அளவில் மோடிக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு, தமிழ்நாட்டில் விஜய்க்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு, அண்ணாமலைக்கும் ரசிகர் பட்டாளம் இருக்கு. இது மோடி அமித்ஷாக்கு ஐடியாலஜி பின்புலமும் இருக்கு. ஆனா அந்த ஐடியாலஜி பின்புலத்தை தாண்டி மோடிக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இந்தியா முழுக்க உருவாயிருச்சு. அதான் மணிசார் கூட 21 மாநிலங்கள் இப்போ மோடி அமித்ஷா கையில் தான் இருக்கு. அது ஒரு ஃபைட் ஓடிக்கிட்டு இருக்கு. மோடி வெர்சஸ் ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. ஐடியாலஜியை மீறி ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் உருவாயிருச்சேன்னு அவங்க ஒரு பதட்டம் இருக்கு. இப்போ இந்த நிலையில் அண்ணாமலை விஜய் இவங்க ரெண்டுடைய பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கு. இளைஞர்கள், சமூக வலைதளங்கள், ஒரு ரசிக மனநிலை, என்ன கொள்கை அதெல்லாம் பார்த்துக்கலாம், என்ன சித்தாந்தம் அது தேவையில்லை, அவர் இதை செய்வார், இவரால முடியும். அதுல ஒன்று, அதுல விஜய் அவர்களுக்கு நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கிரெடிட் இருக்கு. அவர் கிட்டத்தட்ட கல்ட்டுன்ற இடத்துக்கு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நான் கல்ட்டை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்றார். நம்ம விஜய் தன்மையில் பார்க்கிற போது நீங்க எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் கேண்டிடேட்டுக்கெல்லாம் இல்லை, நான் விஜய்க்கின்ற தன்மை இருக்குல்ல, அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் இருக்காங்களா என்ன? இல்ல அந்த கல்ட்டுன்ற இடத்துல இருக்காங்களா? இல்ல அந்த இடத்துக்கு இப்ப அவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவர் இப்போ வரையும் இவருக்கு பாஜகவுடைய அடித்தளத்திலிருந்து தானே வர்றாரு இவர். ஆனா பாரதிய ஜனதாவைக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பாரதிய ஜனதாவை அவர் எப்படி வளர்த்தாருன்னா பாஜகவா வளர்க்கல, அண்ணாமலை கட்சியா அவர் வளர்த்தாரு. பாஜகவினுடைய எந்த பார்ப்பன எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு இதையெல்லாம் அவர் கட்சியில் இருக்கும்போதே பெரிய லெவலில் செஞ்சதில்லை. திமுகவை சீண்டுவார், இந்த மாதிரி விஷயங்களை தொடமாட்டார். இப்போ இலகணேசன் ஈவேரான் தான் சொல்லுவார், ஹெச் ராஜா பெரியார் சிலையை உடைக்கணுங்குவார். அண்ணாமலை அப்படி சொன்னது கிடையாது. அவர் இப்போ வந்த புதிதில் பெரியார் பிறந்தநாளுக்கெல்லாம் வாழ்த்து சொன்னார், இதில் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஸோ பாஜகவினுடைய பேட்டர்னில் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு புது பேட்டர்னில் ஒரு ரசிக மனநிலையில் ரொம்ப தமிழ்நாட்டினுடைய மரபுகளை சீண்டாம தான் வளர்த்தார். பாஜக பேட்டர்னுக்குள்ளேயே போல. அவர் யாரை காலி பண்ணாரு? எஸ்வி சேகர், காயத்ரி ரகுராம், ஹெச் ராஜா, இவங்க இல்லாத ஒரு பிஜேபியை உருவாக்குனார். அமர் பிரசாத் ரெட்டி, கருநாகராஜன், அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்குனாரு. அவங்க சமுதாய மக்கள் மத்தியில் அவர் ஒரு பெரிய ஆளா வந்தார். அதுதான் எடப்பாடி வெர்சஸ் அண்ணாமலையா உருவாகுது. இப்ப இனி அடுத்து என்ன செய்ய போறாருன்ற இடம் இருக்குல்ல. ஒரு இப்போ நமக்கு நிறைய இருக்கு. இப்போ தாவேகா விஜய் அவர்கள்னா பல இடங்கள்ல அவங்க பேசாமே இருந்தாங்க, அதை ஒரு நிலைப்பாடா சொன்னாங்க, அது அவங்களுக்கு கை கொடுத்தது. கமல் வந்தாங்க, மையம்னு சொன்னாங்க, நான் இங்கும் இல்லை அங்கும் இல்லை, ஆனா உங்களுக்கு பெருசா கை கொடுக்கல. இப்ப இவர் என்ன செய்ய போறார்? இப்ப விஜய் அவர்களாவது கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு பிக்ஸ் பண்ணாங்கல்ல, இவர் யாரை பிக்ஸ் பண்ண போறார்? என்ன கணக்கு இருக்கும்? இவர் பிக்ஸ் பண்றது இவங்க இப்ப உருவாயிருக்கிற பேட்டர்ன்ங்கிறது பெருசா உங்க ஐடியாலஜி தேவையில்லைங்க. ஹீரோ நீ எந்த அளவுக்கு செய்ய போற, மிரட்டிட்டியா, உருட்டிட்டியா, நடந்து வர ஸ்டைல், இதெல்லாம் தான் உண்மையிலே நம்ம சிரிக்கிற நிலைமையில இருந்தாலும் இதுதான் உண்மை. இப்ப அண்ணாமலையா விஜயான்னு பார்த்தா ஒரு வகையில விஜயை விட அண்ணாமலை வீரியமா செயல்படக்கூடிய நபராக இருப்பார். அவர் செயல்பட்டு இருக்காரு. அவர் செய்யற தத்துவம் கொள்கையில் நமக்கு மாறுபாடு இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து செய்யணும்னு நினைச்சாருன்னா செய்யலாம். அவர் அடிக்கடி பிரஸை சந்திக்கலாம், செய்தியாளர்கள் சந்திப்பு அவருக்கு ஒன்றும் புதிது கிடையாது. அந்த விதத்தில் அவர் செயல்படுவார். அதுக்கு ஒரு கவனம் கிடைக்கும், கண்டிப்பா கவனம் கிடைக்கும். ஏன் கேட்கலப்பா நீங்க சொல்றதுல ஜீவா, இனி களம்ன்றது விஜய் ஆதரவு விஜய் எதிர்ப்புன்னு மாறிடுச்சா? இவர் எதிர்க்கிற இடத்துக்கு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் இப்ப நல்ல திமுக எதிர்ப்பு திமுக ஆதரவுன்னு ஒண்ணு இருக்கு. திமுக எதிர்ப்பு ஓட்டு கணிசமா விஜய்க்கு போயிருக்கு. அது யாருக்கு போகணும்? அதிமுகவுக்கு போகணும், பாஜகவுக்கு போகும், நாம் தமிழர், இவங்க தான் திமுக எதிர்ப்பு அறுவடை செஞ்சவங்க. அவங்க 3 பேர்ட்டையும் அள்ளி சுருட்டிட்டு சுனாமி மாதிரி விஜய் வாங்கியிருக்காருல திமுக எதிர்ப்பு ஓட்டு. அதே அண்ணாமலை திமுக எதிர்ப்பு ஓட்டை வீரியமா செய்யும் போது விஜயா அண்ணாமலையாங்கிறப்ப அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டு அண்ணாமலைக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு. அந்த இளைஞர்கள் சரி திமுகவை பிடிக்காம விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கல்ல, எங்களுக்கு 2 திராவிட கட்சி அதையும் எடுத்துப்பா, அந்த வாய்ப்பு அதிகம் இல்ல. ஆனா கோர் இந்துத்துவா ஓட்டு இவருக்கு வருமானு தெரியாது. பாஜக விட்டு விலகியதுக்கு அப்புறம் இந்துத்துவா அந்த ஐடியாலஜி பேசுறவங்களுடைய ஓட்டு இவருக்கு வருமானு தெரியாது. அவரே இப்போ திருநாவுக்கரசு சொல்றது அவரே அது வேண்டான்னு நினைக்கிறார். இந்துத்துவா பேசுறவங்க ரொம்ப அது வேண்டான்னு நினைச்சு விஜய் பெரியார கொள்கை தலைவர் தானே சொன்ன. அதாவது அவருக்கு கொள்கை தத்துவம் எதுவும் இல்லாம தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. இருந்தாலுமே பெரியாரு அண்ணா தான் எனக்குன்னு சொல்லிட்டு தானே தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியுது. அது அண்ணாமலைக்கு தெரியும். திமுக அதிமுகன்ற இடத்தை ரீப்ளேஸ் பண்ணனால நினைக்கிறாரா? அதுதான் ஒரு கணக்கா? ஒரு புறம் தாவேகா ஒரு கூட்டணியோட இருக்கு, இவங்கள்ட்ட இருந்து அப்படி ஏதாவது யோசிக்கிறா? அப்படி ஒரு திட்டம் டெல்லிக்கு இருக்கு. இனி தமிழ்நாட்டில் ஒன்று அண்ணாமலை இல்லை விஜய், இந்த கல்ட்டு இந்த கான்செப்டை அப்படியே யூஸ் பண்ணிட்டு நம்ம கொண்டு வருவோம்
அப்படியே ஒரு பொலிட்டிக்கல் கான்செப்ட் சோ வரும். இதை நீங்க சொல்லுது பாஜகவே இது விரும்புறாங்க. கண்டிப்பா விரும்புவாங்க. எங்க அண்ணாமலைங்கிறவர் இந்துத்துவ கொள்கையே வளர்க்க உருவானவர் கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபியை ஒரு பேசுபொருள் ஆக்கணும்னு தான் வந்தார். அவர் சிருங்கேரி மடத்தினுடைய ஆதரவாளர் அண்ணாமலை. அதனால தான் சங்கரமட ஆதரவாளர்கள் எல்லாரும் இங்க காலி செஞ்சார். அவர் இங்க வந்து காலி செஞ்சதெல்லாம் ஹார்ட்கோர் இந்துத்துவ ஐடியாலஜி பேசுறவங்கள தான் அவர் காலி செஞ்சாரு. ஓகே. அது மட்டும் இல்லாம டெல்லியில மோடி வெர்சஸ் ஆர்எஸ்எஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப மோடி மாநிலங்கள்ல தனக்கான ஆளை அவர் தனியா வச்சுக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இவருக்கு வந்து இப்ப ஜீவா எல்லா கணக்குகளும் போடலாம். நீங்க இப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குகள் வந்து திமுக அணிக்கு கிடைச்சிருக்கு, 1.25 கோடி வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க இன்னும் அதை மைக்ரோ அளவுல பாத்தீங்கன்னா அதிமுக எவ்வளவு வலுவாக கிராமங்கள்ல இருக்கு நமக்கு தெரியும்ல. இதை தாண்டி அவருக்கு எங்க பொசிஷனிங் எங்க இருக்குன்னு நான் கேட்கிறேன். எதை நோக்கி அப்படி திமுக அதிமுகவை தட்டிட்டு அந்த இடத்துல இவரால பிளேஸ் ஆக முடியுமான்னு திமுக அதிமுக தனியா இருக்கட்டும், அண்ணாமலை வெர்சஸ் தனியா நடக்குது. நீங்க இந்த ப்ராசஸ் அப்படி பாருங்க. திமுக அதிமுக அப்படியே இருக்க போகுது. திமுக அதிமுகவுக்கு இந்த விஜய் அலையை தாண்டி விழுந்த வாக்குகள், அப்ப திமுக அதிமுகவினுடைய அடிமான வாக்குகள், விஜய்க்கு விழுந்த வாக்குகள் ஒரு அலை சுனாமி. அது எப்ப வேணாலும் பின்னாடி வந்துடும். கான்செப்ட் திருப்பரங்குன்றம் இஷ்யூல அவர் எப்படி பண்றாருன்னு பார்த்தாருன்னா மைனாரிட்டி ஓட்டு எந்த அளவுக்கு அப்படியே நிக்க போதா விலகி வருதான் இருக்கு. அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அலையா வந்து திமுக குடும்பத்து ஓட்டே நிறைய விழுந்திருக்கேன், பேரனுக்கு பேத்திக்கு தாத்தாக்குன்னு. அந்த வாக்குகளும் அப்படியே அடுத்த பேட்டர்ன்ல இருக்குமான்னு, அடுத்த தேர்தலில் நிக்குமான்னு தெரியாது. சோ அண்ணாமலை வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டு நிறைய விஜய்கிட்ட விழுந்திருக்கல, அது பிஜேபிக்கு விளைவு. அந்த ஓட்டை அவர் கண்டிப்பா பிரிக்க வாய்ப்பு இருக்கு. அங்கதான் ஆன்டி டிஎம்கே ஓட்டை தான் அவர் டார்கெட் பண்ணுவார். அதுதான் அவருடைய பேஸ்ட்.